ஹாய்! அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஒரு நாள் காலையில வெளிய போனப்ப செம்ம வெயிலு. அந்த வெயில்ல என்னோட அந்த கிளாஸ் போடாம என்னால பார்க்கவே முடியல. கண்ணே கலங்கிருச்சு. நான் போன டைம் ஊர்லேருந்து வரும்போதே, இங்க சம்மர்ல ரொம்ப வெயில் வந்து சொரணையா இருக்காது. ஆனா வெளிச்சம் வந்து அப்படி இருக்கும். நம்மளால கண்ண முழிச்சே பார்க்க முடியாது. அந்த அளவு இருக்கும். சப்போஸ் சன்ஸ்கிரீன்லாம் போடாம நம்ம இங்க வந்து இந்த வெயில்ல அலைஞ்சுட்டோம் அப்படின்னா, அவ்வளோதான் அப்படியே கருத்து குட்டிச்சவரா போயிருவோம். அந்த மாரி ஆயிரும். அதனால இந்த கிளாஸ் வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃபா இருக்குமே, நல்லா நடக்க அப்படிங்கிறதால இது வாங்கிட்டு வந்தேன். இது எப்படின்னா எனக்கு வெயில்ல போம்போது பிளாக் ஆயிரும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தோனமே நார்மல் கிளாஸ் ஆயிரும். நான் பவர் கிளாஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம இப்ப விஷயத்துக்கு வரலாம். காலையில வெளிய கிளம்பும்போது இவ்ளோ வெயில் அடிக்குது. ஆனா நான் ஏன் குல்லா கிளவுஸ்லாம் போட்டிருக்கேன்னு நீங்க நெனைக்கலாம். இவ்ளோ வெயில் அடிச்சுமே இங்க இப்ப டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? -1 ரியல் ஃபீல் வந்து -8. அதாவது இங்க ரியல் ஃபீல் அப்படின்னா, அதோட டெம்பரேச்சர் -1 தான். ஆனா நம்ம ஃபீல் பண்றன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் இல்லையா? அது வந்து -8ங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். என்ன கொடுமடா! இவ்ளோ வெயில் அடிச்சும் இங்க மைனஸ்ல போகுது. அப்படிதான் இருந்தது எனக்கு. Many hours later. அவ்ளோ வெயில் இருந்தும் -1 டிகிரில இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான தாக்கம் இதுதான். ஸ்னோ தான். அதிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸ்னோ வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு ஈவினிங் ஃபுல்லா செம்ம ஸ்னோ. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, செம்ம வெயிலு. என்னடா இது கிளைமேட் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. நல்லா வெயில் அடிக்குது, மைனஸ்ல போகுது, ஸ்னோ வருது, திரும்ப அடுத்த நாள் வெயில் அடிக்குது. இதே மாரி தான் இங்க பொழப்பு ஓடிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.